இந்த 41 பேரில் நேற்று சந்தித்தவர்கள் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட மண்டிட்டு எங்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டார். அதெல்லாம் உண்மை. புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல் குமாரா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர் மதியழகனா இருக்கட்டும், எல்லாம் விஜய் அவர்கள் விமான நிலையம் சென்றாரோ இல்லையோ இவர்கள் எல்லாம் தலைமறைவு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். முறையான இடம் தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்க மேலதான் எந்த குற்றமும் இல்லையே, இவர்கள் ஏன் ஓடி ஒளிகிறாங்க? அனுபவம் இருந்தால் பயப்பட மாட்டாங்க. சீமான் எடுத்துக்கங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் கைதான, இன்னொரு மேட்டர்லையும் அவர் பெண் விவகாரத்துலையும் கைது பண்ணுவாங்க. ஓடியா ஒளிஞ்சாரு. இது வந்து ஃபுல்லா இது அரேஞ்ச் பண்ணது வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அப்படின்னு அவர் மேல மொத்த சுமையும் தள்ளுறாங்க இல்லையா? இது ஒரு கட்சிக்கு அழகா? அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கேட்குறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம். அவர் உடனே வந்து அலுவல் வேலை இருக்கு, நான் விளையாட்டுக்காக டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை எப்படி பார்க்கணும்? அது பஸ்ஸுக்குள்ள சிசிடிவினா இருக்க போகுது. விஜய் இப்படி போறாரா வரப்போறா, இவங்க சொல்ற மாதிரி திருச்சாவே இருக்கட்டும்னா இப்போ திருச்சான தீவிரவாதியா? பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு எப்படி இட்டாச்சு? நீங்க மற்றவங்க சொல்றதை விட விஜய் சொன்னா எப்படி ரீச் ஆகுது? அப்போ இந்த வேலையை செய்யாம காளியம்மாள் நம்பர் 1 லீடர், அவங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் தடுத்து நிறுத்தினது ஜார். இன்னைக்கு இருந்திருந்தா காளியம்மாள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரகரா இல்லையா? அவர் தான் காலில் விழுற மரியாதை ஏற்றுக்கிறாரு. ஓடி ஒளிஞ்சவருக்கு வெக்க பண்ணணும்ல. நம்ம ஓடி ஒளிஞ்சிட்டோம், அவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆகிருக்கானுங்க, நம்ம காலில் விழுறான்னு வெக்க பண்ணணுமா வேணாமா? இவர் என்னமோ நின்று ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாவீரர் மாதிரி, அவர்கள் ஓடி ஒளிஞ்சி வந்த மாதிரி காலில் விழுறதை ஏற்றுக்கிறியா இல்லையா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் பத்திரிகையாளர் முத்தலீப் சார் தான் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்துக்குமார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கரூர் துயர சம்பவம் மக்களே எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த 41 பேரோட குடும்பத்தையும் விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் நேற்று தனித்தனியாக அறையில் சந்திச்சிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம தான் ஆட்சிக்கு வந்துடுவோம், நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அதாவது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை வந்து ஏற்றுக்குவாங்க, நம்ம அரசியல் கூட பெரிய அளவில் பண்ண தேவையில்ல, இது மாதிரி கூட்டங்கள் பண்ணால் போதும், அதில் ரோடு ஷோ நடத்தினா போதும், இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் எல்லாமே தலைகீழாக போச்சு. இவருடைய நிர்வாகிகள்லேருந்து பல பேர் தலைமறைவானாங்க, பல பேர் ஓடி ஒளிஞ்சாங்க. அப்போ என்ன நடைமுறைன்றது விஜய்க்கு புரிய ஆரம்பிச்சது. இன்னொன்று, நீங்கள் இந்த 41 பேரில் நேற்று சந்தித்தவர்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்த தகவலும் பார்த்தா ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். அதாவது ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப பாதிப்பு உள்ளான ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அது மாதிரி ஆகி ஒரு மாதிரி இருந்தார். கிட்டத்தட்ட மண்டிட்டு எங்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டார். அதெல்லாம் உண்மை, எல்லாருமே சொன்னதெல்லாம் உண்மை. அழுதுட்டார். நாங்கள் வந்து அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூப்பிட்டு நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி போச்சுன்னு. இது விஜய்வுடைய ஒரு மனிதராக தனிப்பட்ட முறையில் அவருடைய விஷயம், நான் அப்படி பார்க்குறேன். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக விஜய் இதற்கு பிறகும் பாடம் கற்றுக்கிட்டாரான்னு பார்த்தா, நீங்கள் இந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த கட்சி இயங்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் அவர்களோட நிலைப்பாடு இல்லை. அப்போ விஜய்க்கு அந்த கோபம் வரணுமா வேணாமா? நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரைட்டு. நீங்களாம் என்னப்பா பண்ணுறீங்க? ஒரு அரசியல் கட்சியாக இப்போ அந்த நெல் கொள்முதலில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, எல்லாருமே இப்போ நயினா நாகேந்திரன் பேசுகிறார், எல்லாம் அண்ணாமலையும் பேசுகிறாரு. அண்ணாமலைலாம் வேறு லெவலில் இறங்கி பேசுவார் எல்லாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் இயங்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன தான் பண்ணுறோம்? என்ன துக்கம் விழுந்த வீட்டுக்காரங்களா ஒரு வாரத்தில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன கட்சியா? என்ன இது? எத்தகைய இடையேற்போடு வந்தாலும் அதில் மீறி செயல்படுறது தான் கட்சி. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி விஜயிடமிருந்து இவர்களுக்கு வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலை. நேற்று ஒரு அறிக்கை வருது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக அறிக்கை விடுறாரு, டெய்லி விடுறாரு. அந்த அறிக்கையை படித்தாலே நம்ம வந்து டெல்டாவில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லவே இவர்களால் முடியல. எடப்பாடி பழனிசாமி கேட்குற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியல.
ஆனால் இவர்கள் அறிக்கை விடும் பொழுது குறைந்தபட்சம் அந்த அறிக்கையில் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். இவ்வளோ நெல் கொள்முதல், இவ்வளோ டன்னு, இவ்வளோ மூட்டைகள் தேங்கி இருக்குது, நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ டன்னு இவ்வளோ மூட்டைகள் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க, இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை லட்சம் ஏக்கர் மழையில் மூழ்கி இருக்குது, இவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது மாதிரி பல விஷயங்கள். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு எப்போவோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சட்டசபையிலே தப்பாக சொல்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வருது, என்ன பண்ண போகிறீங்க, ஈரப்பதம் நெல்லுக்கு இப்போ தான் கடிதம் எழுதியிருக்கீங்க, ஏன் இந்த நடவடிக்கை முன்கூட்டியே இந்த மாதிரி டெக்னிக்கலாக அடித்தா சரி இவங்கள்ட்ட ஆட்கள் இதாக இருக்காங்கன்னு. ஆனால் ஒன்றும் இல்லையே சார். இந்த கரூர் துயர சம்பவம் நடக்குது. நிறைய மக்களோட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் திரும்ப கரூருக்கு சென்றால் ஏதாவது பிரச்சனை, கூட்ட நெரிசல் திரும்ப ஆகும், அதை ஏற்றுக்கிறாங்க மக்கள். பட் கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர் மதியழகனாக இருக்கட்டும், எல்லாம் விஜய் அவர்கள் விமான நிலையம் சென்றாரோ இல்லையோ இவர்கள் எல்லாம் தலைமறைவு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் முதல்ல சொன்னேன்ல, இப்போ விஜய்க்கு பிரச்சனை, அவர் ஒரு மன உளைச்சல். இன்னொன்று விஜய் ஃபெமிலியர் ஃபிகர் வந்தால் நெரிசல் ஆகும். ஆனால் மற்றவங்க அந்த ஃபேமிலியை போய் இந்த ஒரு மாதத்தில் பார்த்துருக்கலாம், மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு மாநில லெவலில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கலாம், இல்லைன்னா அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இரங்கல் கூட்டம் நடத்துங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம். இங்கே மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் வர வச்சு இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் கட்சி எப்படி கொண்டு போகணும், இதுதான் எங்கள் நிலைப்பாடு, இதை நீங்கள் கீழே பேசுங்க, இப்படி சொல்லலாம். இன்னொன்று, இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல விஜய் போகிறதுக்கு, கரூருக்கு மண்டபம் கிடைக்கலன்னு சொல்கிறதெல்லாம் பொய். மண்டபம் கிடச்சிச்சு, பர்மிஷன் இவங்க கேட்கவே இல்லை, கேட்டால் கொடுக்க போலீஸ் ரெடியாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்திலேயே இவர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிர்மல்குமார் இந்த பொதுக்குழு நடந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரூருக்கு செல்ல நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டோம், தரலை, முறையான இடம் இல்லை, தாவேகாவினுடைய கொடி கட்டி எந்த வாகனங்கள் சென்றாலும் அடித்து விரட்டப்பட்டுச்சு, எங்களோட நிர்வாகிகளை அடித்து விரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அப்படி எங்கேயாவது நடந்திருந்தால் திமுக தரப்புலையோ இல்லாட்டி அங்கே இருக்கிற பொதுமக்களோ யாராவது எடுத்து உங்களுக்கு உடனே அந்த வீடியோ வந்திருக்கும், போனால் அடித்து துரத்துறாங்கன்றது வந்திருக்கும். யார் அடித்து துரத்துறா? போலீஸா, இல்லை திமுகவினரா, இல்லை பொதுமக்களா? இவங்க அழுத்தமாக நிர்மல்குமார் இன்னைக்கு சொன்ன விஷயம்லாம் அழுத்தமாக சொல்கிறார். காவல்துறை மேலே தான் எங்களுக்கு காவல்துறையே சரியான முறையான பாதுகாப்பு தரல, நாங்கள் கேட்குறது. நீங்கள் எங்கே போனீங்க? அருண்ராஜ் போனார்ல, அடித்தா துரத்துனாங்க. அருண்ராஜ் கூட கொஞ்சமாக நிர்வாகிகள் போயிருப்பாங்கல்ல, எல்லார்ட்டையும் போய் வீடியோ கால் போட்டு விஜய்கிட்ட பேச வச்சார்ல, யார் அடித்து துரத்துனா? இன்னொன்று, பர்மிஷன் தரலன்றார, இவங்க யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்க? டிஜிபிட்டே கேட்டாங்க. டிஜிபி மாவட்ட எஸ்பிட்ட, அதான் முறை, மாவட்ட எஸ்பிட்ட போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இவங்க வருவாங்கன்னு மாவட்ட எஸ்பி நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்துருந்துருக்காரு. நமக்கு ஆளுங்கட்சி மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு, ஆனால் உண்மை நடைமுறை என்னன்னு வரும்பொழுது நம்ம அவங்க தரப்பையும் கேட்கும் போது இதை சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பில் 11 மணி வரைக்கும் எஸ்பி காத்திருந்தார் சார், இன்னை வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் வரல சார். இன்னொன்று சொல்கிறேன், அந்த 2 மண்டபம் பேரையே சொல்கிறேன், நான் 2-3 இதில் சொல்லிட்டேன். 2 மண்டபத்தை புக் பண்ணி வச்சு இவர்கள் போல ஏற்பாடு பண்ணி கொடுத்தது விஜயபாஸ்கர் உதவி பண்ணியிருக்காரு. மண்டப ஓனர் வந்து பிஜேபி. அந்த மண்டபம் பேர், ஒரு மண்டபம் பேர் கேஆர்வி மஹால். இது எங்கே இருக்குன்னா வேலுசாமிபுரம், கரூர். இந்த மக்கள் சந்திப்பு நடந்த இடம் வேலுசாமி. ஆமாம், அங்கேயே பிஜேபி ஓனர் அவருக்குடைய மண்டபம் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலிமா அந்த மண்டபத்தை கொடுத்துட்டாங்க. என்றைக்கு? போன சாட்டர்டே சண்டே. அந்த மாவட்ட செயலரும் பேசி வச்சிட்டாரு. இவர்கள் பதிலே சொல்ல. இதோட ஜோக்கு, இந்த மாதிரி புக் பண்ணால் தெரியும்ல போலீஸுக்கு, அவங்க பர்மிஷனுக்கு வருவாங்கன்னு காத்துருந்துருக்காங்க. வந்தால் கொடுத்துடலான்னு தான் இருந்திருக்காங்க, வரவே இல்லை. இன்னொரு மண்டபம் எஸ்கேபி மகால், திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது, புக் பண்ணல, ஆனால் அவைலபிளாக இருந்திருக்கு. 2த்துக்குமே இவங்க போய் பர்மிஷனே கேட்கல. இந்த தாவேகா தரப்புல சரியான எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கலை, அப்படி தானே? எடுத்திருந்தா ஏன் அந்த மாவட்ட செயலர் ஓடினோம்? இன்னொரு ஜோக் சொல்கிறேன், இவர் நாமக்கல்ல ஒழிஞ்சிருந்தார். யார்? புஷி ஆனந்த். அவர் சிடிஆர் ஒளியில், அவர் மதுரையில் அவர் வீட்டில் இருந்தார். போலீஸுக்கு இவங்க வந்து முன்ஜாமீன் கேட்குறாங்க. போலீஸுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ண ஐடியா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அவர் நாமக்கல்ல ஒழிஞ்சிருந்தார் சார், எனக்கு பண்ண தெரியாதா? இன்னொன்று, போலீஸ் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்ட பெயர் ஆதவ அர்ஜுனாவும், அண்ட் அதர்ஸ் போட்டாங்களா, ஆதவ அர்ஜுனாவும். ஆதவ அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, டெல்லியில் தானே இருந்தார். சரி, அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் பண்ணார்ல, ஜென்சி, அதெல்லாம் பண்ணிட்டு உடனே டெலிட்லாம் பண்ணார். அதுக்கு மேலே புகார் போச்சு, புகார் பேரில் வழக்கு பதிவு பண்ணாங்க, 67 ஐடி ஆக்ட் உட்பட, அதெல்லாம் நான் பேலபிள் செக்ஷனு.
கோர்ட்டே கேட்டுச்சு, இந்த மாதிரி போடுற ஆளை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, ஒவ்வொன்றுக்கும் எங்கள்கிட்ட தான் நாங்கள் சொன்னால் தான் செய்வீங்களா அப்படி கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் கைது பண்ணல? போலீஸுக்கு அந்த எண்ணம் இல்லை, அரசுக்கு இல்லை. ஏன்னா கைது பண்ணால் அது வேறு மாதிரி இதை விளைவு உண்டு பண்ணும், அதனால் பண்ணல. ஆனால் இவர்கள் ஓடி ஒளிஞ்சார்களா இல்லையா? ஒளிந்தார்கள். இப்போ மடியில் கனம் பயம் இருக்குன்னுவாங்க. ஓகே, இவங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள், அங்கே நடந்த விவகாரம் எல்லாமே வந்து ஆளுங்கட்சியால் நடந்தது, சரியான பாதுகாப்பு இல்லாததால் நடந்தங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தரப்பாக இருக்கட்டும், பாஜக அதிமுக தரப்பாக இருக்கட்டும், எல்லா எதிர்கட்சிகளும் சொன்ன விஷயம் ஆளுங்கட்சி பாதுகாப்பு சரியான தரல, முறையான இடம் தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்க மேலதான் எந்த குற்றமும் இல்லையே, இவர்கள் ஏன் ஓடி ஒளிகிறாங்க? அனுபவமின்மை. அனுபவம் இருந்தால் பயப்பட மாட்டாங்க. சீமான் எடுத்துங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைதானார், சிறையில் இருந்தார், ஓடியா ஒளிஞ்சார். வருண் வழக்கு போட்டாங்களா, வருண் இவருக்கெல்லாம், அதிலெல்லாம் சீமான் கைது பண்ணுவாங்க. இன்னொரு மேட்டர்லையும் அவர் பெண் விவகாரத்துலையும் கைது பண்ணுவாங்க, ஓடியா ஒளிஞ்சார். இதே மாதிரி பல தலைவர் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற முதல்வர் 1 வருஷம் மிசா சிறையில் கொடுமை அனுபவிச்சவர். இவர்கள்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பொழுது கைது செய்யப்படுவார்ன்றப்ப ஓடியா ஒளிஞ்சாங்க. யாரும் அரசியலுக்கு வந்துட்டால் வின்னர் பட காமெடி அந்த வடிவேல் மாதிரியாவது இருக்கணும். அடி விழுந்தாலும் நிமித்திக்கின்னு அப்படியே தைரியமாக இந்த ஒரு 10 இட்லி சாப்பிடுவாங்க, கண்ணை நல்லா வரைச்சி வச்சுட்டு இட்லி சாப்பிடணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா. ஓடி ஒளிஞ்சிங்கன்னா வாழ்நாள் பூரா அந்த இழுக்கு வருமா வராதா? இவர் நான் அமெரிக்காவை எச்சரிக்கிறேன், இஸ்ரேல் அதிபரை எச்சரிக்கிறேன், எங்களிடம் மோத வேணாம். யோ, இங்கே இருக்கிற போலீஸு கேஸுன்னொன்னே ஓடி ஒளிஞ்சால் நீ வந்து அமெரிக்கா எச்சரிக்கிறேன் நாளைக்கு கேட்பாங்களா மாட்டாங்களா? விஜய் கூட முதல்வர் அவர்களே நீ உங்களுக்கு பழி வாங்கணும்னு இருந்தால் என்ன பழி வாங்குங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், பனையூரில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன். அது என்னைக்கு இருந்தாலும் விஜய்க்கு பெருமை தானே. இவர்கள் அந்த சவாலுக்கு இவங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சு, சிஎம்கே சவால் விடுறியா? நானா என்ன சொன்னேன்னா, ஆமாம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தான் இருக்கணும். சிஎம் அவர்களே என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள், என் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வேணால் எதாவது செய்ய நான் சொல்லுவாங்க. என்ன பண்ணு, தூக்குறியா என்ன தூக்கு, எங்கள் ஆளுங்களை தொடாத, உனக்கு கோவம் ஏமால் தானே, என்ன எடு, இதான் ஒரு தலைவனுக்குரியது சொன்னாரா இல்லையா விஜய்? ஓகே சார், அவர் சொன்ன நேரத்தில் அவங்க தளபதிகள் எங்கே இருந்தாங்க? ஹலோ மைக் டெஸ்டிங், ஓவர் எங்கே இருக்கிறீங்க புஷி, நோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். ஒழிஞ்சிருந்தாரா இல்லையா? ஓகே சார், பிரச்சனை. இந்த 16 நாள் அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு சிபிஐ விசாரணை வந்ததுக்கு பிறகு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா அப்போ தான் செய்தியாளர்களை சந்திக்க ஆரம்பிக்கிறது, நிர்மல்குமார் வர ஆரம்பிக்கிறது. புஷி ஆனந்த் அவர்கள் பனையூர் வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோட சொந்தமான இடத்துல அவருக்கு வந்து மாலை அணிவித்து விடிய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்திருக்கிறதான தகவல் வந்திருக்கு. இதை மாவீரர் அல்லவா, மறைந்திருந்த மாவீரர் அப்படி வச்சுக்கலாமா? எப்படிப்பட்ட போலீஸ் வந்தாலும் ஓடி ஒளிந்து மறைந்து கையில் சிக்காமல் இருந்த மாவீரர். இதோட இன்னொரு கொடுமை சொல்கிறேன், தைரியமாக அரெஸ்ட் ஆன மதியழகன், பவுன்ராஜ் மாவட்ட செயலாளர் 2 பேரையும் வர வச்சு ஓடி ஒளிந்த பொதுச் செயலாளர் காலில் அவங்க விழுறாங்க. எதாச்சுமா உள்ள பார்த்தோன்னா தலைவரே அப்படின்னு உள்ள, என்னப்பா உள்ளாத எந்திரிப்பா, காலெல்லாம் விழுந்துட்டு அப்படி இல்லை, செருப்பை கழட்டி விட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை. இதெல்லாம் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், நீ இந்த பொறுப்பில் இருக்க, நான் இங்கே இருக்கேன், நீ இங்கே இருக்க, நீ என் காலில் விழணும், விழுந்தா உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ வில்லன்னா உன் மேலே வன்மத்தை வளர்ப்பேன், அந்த எண்ணம் தானே இது. ஓகே சார், இந்த கரூர் விஷயம் நடக்குது சார், இந்த மேட்டர் நடக்குது. நீதிமன்றத்தில் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அவர்களுக்கான முன்ஜாமீன் வழக்கு வந்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ புஷி ஆனந்த் தரப்புலேருந்து செய்யப்பட்டது எனக்கு குறிப்பாக ஒரு சந்தேகம் சார், இதை உங்கள்கிட்ட கேட்டால் பதில் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியோட அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யார் சார்? 2 வகை. ஒன்று, மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் தான் போய் பர்மிஷன் வாங்குவாங்க, கூட அந்த மாவட்ட பொறுப்பாளர் மற்றவர்கள் இருப்பாங்க. டோட்டலாக இந்த மாதிரி நடக்கும் பொழுது இப்போ இன்சார்ஜின்ற முறையில் மாநில பொதுச் செயலாளரோ இல்லை மாநில நிர்வாகிகள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், நிர்மல்குமார் இருக்கட்டும், இவர்கள் தான் விஜய் அவர்களோட அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டது. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நடந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது வந்து ஃபுல்லாக இது இப்போ அரேஞ்ச் பண்ணது வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அப்படின்னு அவர் மேலே மொத்த சுமையும் தள்ளுறாங்க இல்லையா? இது ஒரு கட்சிக்கு அழகா? வழக்கமாக ஒரு பிரச்சனை வந்தோன்னா டிஃபேம் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை மடைமாற்றுற வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணது தான் நீங்கள் சொல்கிறது. எல்லோரும் மத்தியிலுமே எல்லோரும் நம்பிட்டாங்க. ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் அவரே இந்த மாதிரி நம்பி இந்த
இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த டைப்புக்கான பிரச்சாரத்தை நம்பி ஒரு மாவட்ட செயலர் மேலே பழிய போட்டு ஓடலாமா, இது சரியா அப்படின்னு போட்டார். நான் எப்போவுமே இந்த விஷயங்களில் நீதிமன்றத்தில் என்ன விசாரணையில் என்னென்ன பேசுகிறாங்க, என்ன ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னு தான் பார்ப்பேன். இந்த ஆர்கியூமெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ராகவாச்சாரி அவர் தான் சீனியர் கவுன்சில் வாதாடுறாரு. இங்கே பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்துருச்சு, துரதிர்ஷ்டவசமானது. விஜய்க்கோ மற்ற தலைவர்களுக்கோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நாங்கள் வந்தால் இத்தனை பேர் சாகணும், நடந்தால் நடந்துட்டு போகுது, நாங்கள் வருவோம், அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது. இது எதிர்பாராத ஒரு விபத்து. அதனால தான் நாங்கள் விபத்து பிரிவில் போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது விபத்து, அதனால தான் விபத்து பிரிவில் போட்டிருக்கீங்க. இதற்காக நடவடிக்கைன்ற பேரில் கூட்ட ஏற்பாட்டாளர்கள், மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவர்கள் மேலே வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரைட்டு. இதில் மாநில நிர்வாகிகள் சென்னையில் இருக்கவங்க மேலே கூடுதலாக வழக்கு போடுறது என்ன நியாயம்? இது மாதிரி கன்னியாகுமரியில் ஒன்று நடக்குது, ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது. அந்த மாவட்டத்தில் பர்மிஷன் வாங்கினவங்க நடத்தினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதோடு சேர்த்து சென்னையில் இருக்கிற திமுகன்னு குறிப்பிட்டே சொல்கிறாரு, சென்னையில் இருக்கிற திமுக நிர்வாகி மேலே போட்டிங்கன்னா அது நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். இதுதான் கேட்டார். இதை எப்படி திருப்பினாங்கன்னா, ஐயோ நாங்களாம் பொறுப்பு இல்லை, ஏற்பாடு பண்ணது அவனை போய் பண்ணுங்க, என்ன வந்து கேட்குறீங்க, இப்படி பேசுன மாதிரி மாற்றினாங்க. ஓகே சார். நேற்று வந்து சந்திப்பு நடந்துச்சு. மக்களை கூப்பிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உரிய விஷயங்கள்லாம் ஆறுதல்லாம் சொன்னார். பட் அவர் கொடுக்க அந்த நிதி நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் நேரில் ஆறுதல் சொல்லலை, அவரோட ஆறுதலை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பணத்தை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு எத்தனை பேர்? ஒருத்தங்க. மீதி கணவனை இழந்த ஒரு மனைவி அவரோட ஆறுதல் தான் எங்களுக்கு தேவை, பணம் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா, தார்மீக ரீதியாக விஜய் நேரில் தான் போகணும். நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், அவர் பல விஷயங்கள் டெய்லி டே டு டேயில் போகிறது வர்றது, பத்திரிகையாளர் சந்திக்குது, பேட்டி கொடுக்குறது, அந்த போராட்ட காலங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அந்த கட்சி இயங்கிக்கிட்டே இருக்குது. விஜய் அப்பப்போ கலந்துக்கிறதெல்லாம் பண்ணியிருந்தா, இந்த விஷயத்தில் மனம் உடஞ்சி போயிட்டார், அங்கே போனாலும் இது பண்ண முடியல, அதனால் வர வச்சு பார்க்குறாருன்னா ரைட்டு ஏற்றுக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கூட நைட்டு போய் உட்காந்து இவர் பேசினா யாருக்கு தெரிய போகுது? ஆனால் இவர் வந்து அவங்களையும் வர வச்சு தான் பார்க்குறாரு. இந்த நடைமுறை இருக்கும்பொழுது இவர்களையும் வர வைக்கிறதுன்றது இதே போக்கு தொடர்ந்தால் அந்த கட்சிக்கு அது நல்லதில்லை. அதனால் அந்த விமர்சனம் வந்து பெருசாக பார்க்கப்படும். ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டுறாங்கன்னா அது நம்ம மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க வேண்டியது நம்மளோட கடமை, அப்படி தானே? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கேட்குறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம். அவர் உடனே வந்து அலுவல் வேலை இருக்குது, நான் விளையாட்டுக்காக டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன வகையில் இவங்க அந்த வழக்கை இது பண்ணுறதுக்கு சட்ட போராட்டம் போனாங்க. அது இதுதான், இது அப்படி, இது இப்படி, இது அது நடந்ததா இல்லையா? அந்த மாதிரி உரிமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. செந்தில் இவர் அங்கே டெல்லிக்கு போகிறாருன்னா அவர் 2 காரியத்துக்கு போனார். ஒன்று இங்கேருந்து அவாய்ட் பண்ணுறது போனார், 2வது வக்கீல் ஏற்பாடு பண்ண போனார். வந்தவொடனே கொடுத்துட போகிறாரு, கொடுக்காம போகிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அவர் விளையாட்டுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே, விளையாட்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், மக்கள் பணியில் இருக்கீங்க, ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க உங்கள் கட்சி மக்கள் சந்திப்புக்கு வந்து, இந்த இடத்துல இந்த துயர சம்பவத்தில் உங்களுக்கு விளையாட்டு ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யார் கேட்குறா? நிறைய குற்றச்சாட்டுகள் மக்கள் சைட்லேருந்து வந்த விஷயம் இது. மக்கள் சைடு இல்லை, அது ஒரு தனியாக உருவாக்கப்பட்டது. ரைட்டு, நம்ம தான் முதல்ல சொன்னோமே, விஜய் ஒரு பிரச்சனைன்னொன்னே இவர்கள் போய் அந்த மக்களை பார்த்துருக்கணும். விஜயால் போக முடியாது, ஆனால் மற்ற நிர்வாகிகள் நேராக போய் ஆதவ் அர்ஜுனா, இவர் நம்ம புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார்லேருந்து எல்லாரும் போய் அந்த மக்களை பார்த்து 41 குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். 20 லட்ச ரூபா அவர் வந்து தருவாருமா, முதல்ல கை செலவு இந்த காசை வச்சுக்கோங்க, என்ன இருந்தாலும் நாங்கள் உங்களோட துணை இருக்கணும், பேசியிருக்கணும், பண்ணியிருக்கணும். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்தது. அன்றைக்கும் இதே முதல்வர் அவருடைய மகன் எல்லாம் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாங்க, அந்த படக்குழுவோட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அது பேக் ஃபயர் ஆச்சா இல்லையா? நீங்கள் படமே பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதுக்கு உரிமையும் இல்லை, யாரும் சொல்லவும் முடியாது. ஆனால் நீங்கள் இந்த பணிகளை பார்த்து கொண்டு நீங்கள் படம் பார்த்துட்டு போங்க, யார் கேட்க போகிறா? ஒரு பஸ்ஸில் இருக்க சிசிடிவியை கொடுக்காது ரொம்ப சிம்பிளான விஷயம். கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், அழிக்கவும் முடியாது, அழிச்சாலும் எடுத்துடலாம். இதை போய் பெரிய விஷயமா மாற்றுறாங்களே, இதை ஏன் மாற்றமா? இதுதானே அடிப்படை. அந்த இது வந்து விசாரணையில் இருக்கிற விஷயம். அது பஸ்ஸுக்குள்ளே சிசிடிவினா இருக்க போகுது, விஜய் இப்படி போகிறா வர போகிறா, இவங்க சொல்கிற மாதிரி திருச்சாவே இருக்கட்டும்னா இப்போ திருச்சான தீவிரவாதியா?
திரிஷா ஒரு லேடி தானே, அது அவருடைய சொந்த விஷயம் தானே. திரிஷாவை பற்றி பேசணும், நம்ம பேசலாமா? மற்றவங்களை பற்றி அந்தரங்கங்கள்ன்றது தனி. ஒருவருடைய அரசியலை மட்டும்தான் விமர்சிக்கணும். மது பாட்டில் வச்சுருந்தார் இந்த பையில், வச்சுருக்கட்டும். அவர் குடிகாரராகவே கூட இருக்கட்டும், அது அவருடைய சொந்த விஷயம். சொல்கிற நீங்களாம் டீ டோட்டலரா? நீங்கள் முட்டு கொடுக்குறீங்களா? அவங்களாம் டீ டோட்டலரா? அந்தரங்க இப்போ விஜயகாந்தை நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? குடிகாரர். பேசுனது யார்? வடிவேலு. வடிவேலு டீ டோட்டலரா? ஆனால் பேச வச்சு ரசிச்சிட்டு இருந்தாங்களா? குடிச்சிட்டு விஜயகாந்த் இப்படி பண்ணுவாருன்னு பேசுனது வடிவேலேருந்து கீழே ரசித்தவங்களாம் டீ டோட்டலரா? ஒருவருடைய அந்தரங்கம் நமக்கு தேவையில்லை. பொது வாழ்க்கையில் வராருன்னா அவங்களுடைய அரசியலை தான் விமர்சிக்கணும். அவர் எப்படி இருக்கார், இவர் எப்படி, யாரை நீங்கள் நிறுத்துவீங்க? ஏசுநாதர் சொன்ன மாதிரி உங்களில் எவன் யோகினா கல் எடுத்து அடிங்கன்னா யார் அடிப்பா? யாருக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? 100 கதை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பேச முடியுமா பொது வெளியில்? இன்னொன்று அது பேச வேண்டிய விஷயமும் இல்லை. அவர்களுக்கு தனிப்பட்ட இது இருக்குது. அதனால் அரசியல் என்ன, அதை பேசுங்க. நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசிட்டு பஸ்ஸுக்குள்ளே திரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க, இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட ஃப்ளைட்டில் போனார், போட்டோம், உனக்கு என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட வேலை செய்கிறவங்க ஒருத்தர் கல்யாணம் நெல்லையில் பஸ் வச்சுருக்காங்க வாங்கன்னு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களும் அவங்கள தொடர்பு பண்ணுறாங்களா? எந்த காலத்தில் இருக்காங்க? ரேபிடோவில் பெண்கள் புக் பண்ணி ஒரு அந்நிய ஆண் வராரு, அந்த வண்டியில் ஏறி ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். உண்டா இல்லையா? உண்டு. ஒரு அண்ணி ஆணை நிமிந்து பார்த்து பேசினால, என்னையா ரோட்டில் இப்படி வந்துட்டு இருக்கும்போது, அம்மா என்னம்மா அண்ணி எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, பேசினேன் தெரியுமா, அவன் முன்னாடி அவன்கிட்ட ரோட்டில் நின்று பேசியிருந்தான், அப்படி சொன்ன காலம்லாம் உண்டு. இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. நம்மளுடைய எல்லா மனநிலை கூட மாறி இருக்கு. இந்த காலத்தில் வந்துட்டு திரிஷா இது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனாங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க நமக்கு பஸ் வச்சு ஆம்னி பஸ் ஏற்பாடு பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு வாங்குவாங்க. கீர்த்தி சுரேஷ் லெவலுக்கு சார்ட்டர் ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி நீங்களும் வந்துருங்க, விஜய் வந்துருங்க, திரிஷா நீங்கள் வந்துருங்கன்னு வந்தால் அவங்க போக போகிறாங்க. இல்லைன்னா தப்பு இருக்குது. அப்படி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் தான் விஜய் லவ் பண்ணணுமா? ஏன் அவங்களுக்கு வேறு இடமே இல்லையா? தெரியுதா இந்த தன்மைகள்? சரி, இங்கே பார்க்குற பார்வையை மற்ற இடத்துல பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சலுகைகள், மற்ற விஷயங்கள், இல்லாட்டி வழக்குகள், இந்த இதெல்லாம். இன்னொன்று இயற்கையாகவே இங்கே இருக்கிறது எல்லாமே திராவிட இயக்கத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு தான் பார்ப்பாங்க. பாஜக உள்ள வந்துடும். எந்த ஒரு சட்டம் எது வந்தாலும் அதை என்னன்னு படிக்கிறது கிடையாது. அதில் என்ன இருக்குது, நல்லது என்ன இருக்குது, கெட்டது என்ன இருக்குது, நம்ம தானே ஜனங்களுக்கு சொல்லணும். இவங்க எப்படின்னா வாட்ஸ்அப் தலைவர்கள், வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்புறது, அதை நுனிப்புள் மேயிறது, அதை பற்றி பார்க்குறதே இல்லை. ஓகே சார், பிரச்சனை. இன்னைக்கு கரூர் விஷயத்துக்கு அப்புறம் முதல் தடவையாக கூட்டம் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தனக்கு கீழே 28 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்று நியமிச்சிருக்கார். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, புஷி அவர்களை எதிர்க்கக்கூடிய தன் தந்தை எஸ்ஏசிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய 3 பேரை அதில் வச்சிருக்கோம். நீங்கள் வெளியில் சொன்னதை தான் உணர்ந்து கேட்குறீங்க, கரெக்டா? நான் சொல்கிறேன், கடைசி 2 பேர் உறுப்பினர்கள். அவர்கள் யாருன்னா பெரும் பணக்காரர்கள். இப்போவும் இவர்கள் திருந்தலன்னு தெரியுதா? இந்த குழு அமைச்சதில் மாநில பொருளாளர் இல்லை. ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதை கேட்டு யாரும் கார்டு போடல, யாரும் இது போடல. 3 பேரும் போட காலிலேருந்து எல்லாரும் என்கிட்ட தான் கேட்குறாங்க. மாநில பொருளாளர், மாநில நிர்வாகிகள்னால் எப்போவுமே 3 பேர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். இவங்க தான் கீ கேடர்ஸ். இவங்களுக்கு அப்புறம் தான் துணை பொதுச் செயலாளர், அந்த இந்த இதெல்லாம். அந்த இவர் ஆதவ அர்ஜுனாவே பொருளாளர் கீழே தான் வருவார். அவர் என்ன தான் பொதுச் செயலாளர் இருந்தாலும் 3 பேர் தான் முக்கியம். அப்போ அந்த பொருளாளராக இருக்கிறவரும் அந்த குழுவில் இல்லை. ஓகேவா? 2வது, இந்த குழுவில் இருக்கவங்களாம் மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் மாநில நிர்வாகிகள். கடைசி 2 பேர் மட்டும் உறுப்பினர்கள். எந்த கணக்கில் சேர்க்குறீங்க? யார் முடிவெடுக்கிறா? கேட்டால் அவர் புஷிக்கு பிடிச்சவர், இவர் இது. அப்போ இந்த குழு, ஏன் இந்த குழு அமைக்கிறீங்க? அன்றாட செயல்பாடுகளுக்கான குழு. அன்றாட செயல்பாடுகள் ஏன் நடக்கலை? இல்லைங்க, யாருமே சரியாக செயல்படல. ஏன் செயல்படல? யார் கேட்கணும்? புஷி ஆனந்த் கேட்கணும். கேட்டாரா? கேட்கலைங்க. அடுத்து யார் கேட்கணும்? தலைவர் கேட்கணும். தலைவர் புஷி ஆனந்த் கேட்டாரா? கேட்கல. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குன்னா யார் பண்ணணும்? இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஜான் பண்ணணும். அவர் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த இதுக்கு உடனே இதுக்கு அறிக்க விடணும். இது பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் ஸ்கோர் பண்ணுறாரு, நம்ம இந்த மாதிரி அறிக்க விடணும். அந்த டீம் வச்சு இந்த எல்லா டீட்டெயில் இந்த டீட்டெயிலு 40 ரூபா மூட்டைக்கு சொன்னார்ல, மேலோட்டமாக 40 ரூபா மூட்டைக்குனாரு. எப்படி பற்றிக்கிச்சு? ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு, ஒரு போகத்துக்கு லட்சக்கணக்கான மூட்டைகள் நீங்கள் கொள்முதல் பண்ணுவாங்க. எப்படியும் போன வருஷம் 24 லட்சம் மூட்டைகள் கொள்முதல். அப்படின்னா 24 லட்சம் × 40 ரூபா போட்டுக்குங்க.
நமக்கு சாதாரணமாக தெரியும் மூட்டைக்கு 40 ரூபான்னு. அப்போ 40 ரூபான்னா கோடிகளில், நூற்றுக்கணக்கான கோடிகளில் போகும். அதெல்லாம் எங்கே போகுது? அது எல்லாரும் பகிர்ந்து பிரித்தளிக்கப்படுகிறது, விவசாய சங்க தலைவர்கள் உட்பட. அதனால யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. பாதிக்கப்படுறது விவசாயிகள். அவனுக்கு ஒரு 10 மூட்டைனா 400 ரூபா கொடுக்கணும், 500 ரூபா வாங்கணும். அவனுக்கு என்ன பண்ணுவான்? சரி போட்டோம், என்ன பண்ணுறது, நம்ம வருஷம் பூரா கஷ்டப்பட்டோம், இங்கே இது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி. ஆனால் இந்த சிறுக தொகை நூற்றுக்கணக்கான கோடி ரூபா. இதை சொன்னது விஜய். ஆனால் பெருசாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணல. அவருக்கு தெரிஞ்சது மூட்டைக்கு 40 ரூபான்னாரு. பற்றிக்கிச்சா? அப்போ நீங்கள் ரொம்ப நோண்டி எடுத்து எக்ஸ்பேன்ஷனாக பண்ணீங்கன்னா எப்படி பற்றிக்கும்? பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு எப்படி ஹிட்டாச்சு? நீங்கள் மற்றவங்க சொல்கிறத விட விஜய் சொன்னால் எப்படி ரீச் ஆகுது? அப்போ இந்த வேலையை செய்யாமல் எனக்கு என்னன்னு 9 கோடி ரூபா வாங்கிட்டு எனக்கு என்னன்னு இருக்கிற ஜான் என்ன பண்ணலாம்? உங்களுடைய வேலை என்ன? எங்கள் பேட்டி எடுத்து புக்ஸ் இது கெஸ்ட்டு புக் பண்ணி பேட்டி எடுத்து கொடுத்து அதை தம்ப்நெயில் முதற்கொண்டு பார்த்து அது வர வரைக்கும் பண்ணணும். இதுக்கு தானே உங்கள் சம்பளம் கொடுத்துருக்காங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், சுற்றிக்கிட்டு டீ சாப்பிட்டு இது பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்போவாது எனக்கு இஷ்டத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னா நீங்கள் என்ன தம்பி கிளம்புன்றுவாங்க. இங்கே அது நடக்கலை. கட்சிக்குள்ளே அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேட்டிக்கிட்டலாம் எடுக்க மாட்டீங்க. அது என்ன, இந்த டேபிள் அங்கே இருக்குது, இது நீங்கள் என்ன ஊற்றி போடு, யூரியா நீ யார் இப்படின்னா, ஏன்பா உன் வேலை என்ன, அது என்ன அப்படின்னு. இப்போ ஜான் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. காளியம்மாள் நம்பர் 1 லீட்ரு. அவங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அதை தடுத்து நிறுத்தினது ஜான். இன்னைக்கு இருந்திருந்தா காளியம்மாள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரகரா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஒரு அறிக்கை விட்றீங்க, வளவலா கொலவலா ஒன்றுமே இல்லை, அதில் மேலோட்டமாக இருக்குது. இந்த மேயர் பேசுவாங்க தெரியுமா, பல்வேறு சம்பவங்களில் பல்வேறு நடவடிக்கைகள், ஏராளமான திட்டங்கள், அப்படி இப்படின்னு இப்படி அந்த மாதிரி அந்த அறிக்கை இருக்குது. சரியான அறிக்கைன்னா மருது அழகராஜ் உங்கள் கட்சியில் அவ்வளோ ட்ரை பண்ணார். அவர் இன்னைக்கு துரத்தி நீங்கள் டிஎம்கில் இருக்காரு. மருது அழகராஜ் கட்சியில் இருந்தால் எங்களுக்கு ஒரு அறிக்கை விடணும்னா நறுக்குன்னு விடுவார், பாயிண்டாக இருக்கும். மிஸ் பண்ணுறீங்களா என்ன? அப்போ இதை தடுக்கிற வேலை யார் பண்ணுறது? ஜானு, புஷி. இப்போ இந்த குழு அமைக்கிறீங்க, அந்த குழுவில் யாரை போடுறீங்க? குழு ஏன் அமைக்கிறீங்க? தேக்க நிலையை உடைக்கிறதுக்கு தினந்தோறும் இது. அந்த குழுவில் யாரை போடுறீங்க? தேக்க நிலையை உண்டாக்குனவரை யார்? புஷி தலைமையில். ஓகே, எப்பவுமே அறிக்கை தமிழக வெற்றி கழகத்தை சார்பாக வரும்போது தலைவர்களோட அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருந்த அறிக்கைகள் இப்ப வந்த விஷயம் என்னன்னா என்னோட வழிகாட்டுதலின் படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் நீங்க இந்த மாதிரி இந்த டீ கோட் பண்றவங்கள வச்சுட்டு கேட்குறீங்க. இந்த நம்ம ஆட்கள் எல்லாம் என்னன்னா, ரமேஷ் என்ன நடக்குது, சுரேஷ் இதான் நடக்குது, எந்த காரில் போனார், போன தடவை இந்த காரில் போனார், அந்த மாதிரி இந்த அறிக்கை எடுத்து வச்சு டீ கோட் பண்ணுறது. என்ன பொதுச் செயலாளர் புஷியுடைய வழிகாட்டுதல் படி இவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா அப்போ விஜய் கவனிக்கவே இல்லையா? இனிமேல் விஜய் பிரகாரம் நடக்கணும்னா அப்போ பொதுச் செயலாளர் தலையிடவே மாட்டாரா? இவங்க எல்லாம் சேர்ந்து தானே இவ்வளோ காரியமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸு கெட்டு போகுதுன்னா உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, உங்கள் ஹெட்டுக்கும் பொறுப்பு இருக்குது, உங்கள் முதலாளிக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? அரசியல் தெரியுமா அவருக்கு? அரசியல் ரீதியாக அவர் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதுக்கு 1 வருஷம் 2 வருஷமாக கொடுப்பீங்க? கட்சியே முட்டு சந்து கூட்டு போயிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வந்தார், ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கே செய்யலை. அப்போ இருந்தாலும் உடனே 1 வருஷத்துல கணக்கு தீர்த்து அமைச்சிருமானவா? இவங்க 2 பேரையும் பற்றி கண்டுக்காம இன்னைக்கு 41 உயிர்கள் பலியான்ற வரைக்கும் போயிட்டு மன உளைச்சல் ஆளாய் உக்காரணும்னு என்ன அவசியம் இருக்குது? புஷியை அன்னைக்கே அடிச்சு தோட்டியிருந்தா, இல்லாட்டி புஷியை வேலை வாங்கியிருந்தா ஒழுங்கா முடிஞ்சிருக்கோம்ல. ஆனால் புஷி சொல்றதையும் இந்த ஜான் சொல்றதையும் கேட்டுட்டு ரோட் ஷோ வந்துருந்தா இதுதான் பிரச்சனை. அப்போ இனிமேல் விஜய் கையில் எடுத்தா நல்ல விஷயம். சரி, தொண்டர்கள் சரியாக விஜய் கை கொடுக்கல, ரசிகர்கள் தான் கை கொடுக்குறாங்க அப்படின்னு. தொண்டர்களும் கை கொடுக்குறாங்க. தொண்டர்கள் தான் ரசிகர்கள், ரசிகர்கள் தான் தொண்டர்கள், நிர்வாகிகள். அவர் தான் காலில் விழுற மரியாதை ஏற்றுக்கிறாரு. ஓடி ஒளிஞ்சவருக்கு வெக்க பண்ணணும்ல. நம்ம ஓடி ஒளிஞ்சிட்டோம், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆயிருக்கானுங்க, நம்ம காலில் விழுறான்னு வெக்க பண்ணணுமா வேணாமா? இவர் என்னமோ நின்று ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாவீரர் மாதிரி, அவர்கள் ஓடி ஒளிஞ்சி வந்த மாதிரி காலில் விழுறதை ஏற்றுக்கிறியா இல்லையா? செருப்பை கழட்டி விட்டு நிற்கிறியா இல்லையா? இது என்ன மனப்பான்மை நான் கேட்குறேன்? கட்சி தானே அது. கட்சியில் நீ ஒரு பார்ட்டி, நீ பொதுச்செயலாளர் பதவி, அவன் மாவட்ட செயலர் பதவி, அவ்வளோதானே. மற்றபடி எல்லாரும் உறுப்பினர் தானே. அப்போ விஜய் காலில் நீ போய் விழுவியா? அப்போ ஆதவ அர்ஜுனா உன் காலில் விழணுமா? நீங்கள் ஆதவ அர்ஜுனா காலில் விழுவீங்களா? இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா காலில் அவர் கீழே இருக்கவங்க விழுவாங்களா? இது என்ன இது? நிலப்பிரபுத்துவ சிந்தனையா இல்லையா? இது இந்த சனியம் பிடிச்சதுன்னா ஒளின்னு தானே பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாரும். திமுக அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு பேசுகிறீங்களா? பகுத்தறிவு கொள்கை இது ஒன்று தானே. சுயமரியாதையில் இது வருமா வராதா? அப்போ இதெல்லாம் என்னது? என் காலில் விழாதீங்கன்னு பேசினார், ஞாபகம் இருக்கா? பேசினாரா இல்லையா? மேடையில் இருக்கா இல்லையா? அன்னைக்கு செருப்பை கழட்டி நிற்கிறியா? அது என்னது? இதில் இன்னொரு பைத்தியக்காரத்தனம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசி மாநாட்டில் விஜய் எஞ்சி பேசிட்டு இருக்காரு, எல்லாம் எஞ்சி நின்றுனாங்க. இந்த அடிமைத்தனம் எங்கே வந்தது? நீங்கள் ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒருத்தன் விழுவான் காலில் டம்மால்னு, எல்லாம் வரிசையாக விழுந்துருவான். விழாதவன் இதுதான் பிரச்சனை. சரி, உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.